ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாஞ்சில் கரி லீவ்ஸ் சேனலில் பக்ரீத் ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணியை விடவும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நான் செய்யும் போதும் கூடவே சொல்கிறேன். இதுக்கு பாஸ்மதி அரிசியிலேயே கொஞ்சம் பெரிய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் திக்கான பெரிய அரிசியை வாங்கிக்கோங்க. அதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே மேகி ஸ்டாக் 2 கியூப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக தக்காளி, கூடவே கொஞ்சம் மல்லி புதினா, ஒரு லெமனோட ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 கிலோ சிக்கனை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டு அதையும் இது கூடவே ஒன்றா போட்டு மேரினேஷனுக்கு வச்சுருங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதோட நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை அப்படியே கொட்டிட்டு கூடவே ஒரு 100 ml எண்ணெயும் விட்டுக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஹையாக வச்சு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா 90% குக் ஆகிடட்டும். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிற அரிசிக்கு 5 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு மேகி ஸ்டாக், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே தேவையான உப்பு போடுங்க. மேகி ஸ்டாக்கில் உப்பு இருக்கும், அதனால 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க. இதோட ஒரு காஞ்ச லெமனும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சதும் அதில் நம்ம அரிசியை தட்டி நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 90% அரிசி நல்லா வெந்த பக்கம் வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனுக்கு மேலே ஒரு லேயராக நம்ம வடிகட்டின ரைஸை அப்படியே பரப்பி விட்டுடுங்க. அதுக்கு மேலே ஒரு 4 பச்சை மிளகாவை அப்படியே சொருகி விட்டுட்டு மஞ்சள் கலரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதையும் மேலே ஒரு லைனாக விட்டுடுங்க. ஃபைனலாக ஒரு கோலா தீயில நல்லா காணிச்சு அதை நல்லா கங்கான பிறகு ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ளே இதுக்கு மேலே வச்சு அது மேலே 1 டீஸ்பூன் நெய்யையும் விட்டு அப்போ நல்லா புகை வரும். அந்த புகையோட மூடி வச்சுருங்க. தீ மிதமான சூட்டில் 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 துண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோம்னா இதோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மந்தியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சுட சுட நல்ல கடையில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்டியான மந்தி வீட்டிலே செஞ்சிடலாம். இதை நல்லா ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அடியில் இருந்து எடுத்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணோன்னா நல்ல ஒரு டாப் டக்கரான மந்தி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.